8ஆம் இடத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. திடீர் தனப்பிராப்தம் வர்றது, லாட்ரி சீட்டில் விழுகிறது, உயில் மூலமாக சொத்துக்கள் வர்றது, வாரிசு இல்லாத சொத்துக்கள் வர்றது, அல்லது நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சு அது திடீர்னு பூமப் ஆகி பெரிய ஒரு முதலை கொடுக்கறதுங்கிறது, இது மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் பண்ணி விட்டு போயிடும். இது எந்த அளவுக்கு சரி? தப்பாக கூட இருக்கலாம்ல. சரி, இப்போ நான் சொல்கிற லாஜிக் ஒத்து வருதா பாருங்கள். 8ஆம் இடம்ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், கரெக்டாக? பூமியிலேருந்து புதையல் கிடைக்கிறது, லாட்ரி சீட் அடிக்கிறது, இதெல்லாம் வந்து 8ஆம் இடம். குரு யார் சார்? தனகாரகன் தானே. அவர் போய் அந்த 8ஆம் இடத்துல உட்காரல திடீர் தன பிராப்தம் அப்படின்றான். அதாவது டக்குன்னு பொருளாதாரம் கைக்கு வர்றதுங்கிறது. நேற்று வரைக்கும் சும்மாதையா சுத்திக்கிறது, இன்னைக்கு என்னடா அவன் பாட்டுக்கு காரில் வரேன், பிஎம்டபிள்யூல ஒய்க்கிருக்கானாப்பா அப்படின்னு அப்படி பேசுகிறா இல்லையா? அதெல்லாம் வந்து இந்த 8ஆம் இடத்துல குரு இருந்தால், 8ஆம் இடத்த குரு பார்த்தாலே அந்த மாதிரி வரும். சரி, அப்போது 8ல் குரு இருக்கிறது யோகம் தானே தவிர தோஷம் கிடையாது. அதே மாதிரி 8ல் குரு இருந்தால் கடைசி வரைக்கும் யூ கேன் ஸ்டாண்ட் வித் யுவர் ஓன் லெக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸு, ஃபிசிக்கல், மாரல் அண்ட் எவ்ரி திங். எல்லாத்துலேயுமே வந்து உங்கள் காலில் நீங்கள் கடைசி நாள் வரைக்கும் நிற்க முடியும். தெர் இஸ் நோ நீட் டு கோ ஆஸ் அ டிபெண்ட் ஈவன் யுவர் சில்ட்ரன். யாரு கூடயும் டிபெண்ட்டாக போய் நிற்கணுங்கிற தேவைகள் இருக்காது.